ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட்டோடு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, நம்ம சேனலோட 100வது வீடியோ. இந்த சக்ஸஸ்ஃபுல்லுக்கு உங்களோட ஆதரவு இல்லாமல் என்னால் இந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சிருக்காது. சப்ஸ்கிரைபருக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. உங்களுக்கோசரம் இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு டிப்ஸும் சொல்வேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் பன்னு, நாட்டு சக்கரை, முந்திரி, பாதாம், தேங்காய், ஏலக்காய், நெய். இது மட்டும் இருந்தால் போதுங்க. சூப்பராக இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துடலாம். இப்போ நான் நல்லா பெரிய மூடியில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இது நல்லா இந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காவை. ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் நல்லா வறுத்துட்ருக்கட்டும். இந்த டைமில் நம்ம முந்திரியும் ஒரு 10 முந்திரி 10 பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் பொடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், தேங்காய் நல்லா இந்த அளவுக்கு இப்படி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துடணும். அடுத்தது நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸ்வீட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான். இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாட்டு சர்க்கரையும் தேங்காயும் சேர்ந்து நல்லா இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்க முந்திரி பாதாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சுட்டிங்கன்னா கரிஞ்ச மாதிரி ஆகிடும். நம்ம பாதாமெல்லாம் போட்ட பின்னாடி லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 2 ஏலக்காய் தட்டி இதில் சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏலக்காய் போட்டாச்சு. அடுத்தது நான் காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குது, இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பசங்களுக்கு கொடுக்கறதுனால எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ரெட்டுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது. இதை நம்ம இப்போ இறக்கிடலாம். ஸ்டெப்பு ப்ரெட்டை எடுத்து நம்ம ஒரு சப்பாத்தி கட்டி வச்சு இப்படி கொஞ்சம் நல்லா தேய்ச்சிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ப்ரெட்டையும் அப்படியே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரெட் ரெடியாக இருக்குது. இப்போ அந்த ஸ்டஃபிங் செஞ்சு வச்சு இல்லைங்களா, அதை நம்ம இதில் உள்ளே வச்சிடலாம். ப்ரெட்டுக்கு நடுவில் அடுத்தது இன்னொரு ப்ரெட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருந்த ப்ரெட்டை இது மேலே வச்சுட்டு, இந்த வீட்டில் இந்த மாதிரி மூடியெல்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த டிஃபன் பாக்ஸ் மூடி இந்த மாதிரி இருக்கும். அதை இப்படி நம்ம வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோன்னா இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வந்துடும். எல்லாம் எடுத்துருங்க. இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதை காய வச்சு பொடி பண்ணிக்கோங்க. ப்ரெட் க்ரம்ஸ் காயிடும். இங்கே பாருங்கள், நல்லா ரவுண்டாக ஷேஃபாக வந்துருச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த சைடு மட்டும் ஓப்பனில் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி வச்சு இந்த சைடெல்லாம் நம்ம சீல் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட ப்ரெட்டெல்லாம் நல்லா ஓரமாக க்ளோஸ் ஆகிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நான் பூரணம் செஞ்ச பேன்லேயே தான் செய்ய போகிறேன். அதை அப்படியே நம்ம போட்டு 2 பக்கம் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா 2 சைடும் பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நான் மீதி இருக்கிறதையும் எல்லாமே போட்டுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் இன்ன வரைக்கும் பேர் வைக்கல, இப்போ தான் வைக்கலான் இருக்கேன். ஸ்வீட் ப்ரெட் ஸ்டஃபிங் அப்படின்ட்டு வைக்கலான் இருக்கேன். இது இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா அப்படியே சூப்பராக இருக்குது. இந்த உள்ளார இருக்கிற இதெல்லாம் அப்படியே தெரியுது பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே. இது நான் இன்றைக்கி மைதா ப்ரெட்டில் எடுத்திருக்கேன். நீங்கள் இது கோதுமை ப்ரெட்டு இந்த மாதிரி பசங்களுக்கு மைதாவுக்கு தவிர்த்துட்டு கோதுமை போட்டுட்டிங்கன்னா ஃபுல் ஹெல்த்தி தான்.
அடுத்தது இன்னொன்று கூட நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா நான் செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கோட மீதி இது. இப்போ வந்துட்டு நம்ம ப்ரெட்டு கட் பண்ணி உங்களுக்கு அது ரொம்ப அதிகமான வேலையாக இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா, நான் செஞ்ச பூரணத்தோடு நிறுத்திட்டு இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கங்க. இப்படி உருட்டி கொடுத்திங்கன்னா கடலை உருண்டை, தேங்காய் உருண்டை மாதிரி இவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்பையும் இது பசங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ப்ரெட்டை யாரா செஞ்சு அதை கட் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. டைம் இருக்குது, பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரெட்டோட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரெண்டும் சேர்த்து வச்சு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்மளோட 100வது வீடியோ, அதனோட செலிப்ரேஷனும் இதுவே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.